முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். கட்சியோட அமைப்பா பிடிச்சாங்க அவங்களுக்கு புதுசா வந்து எல்லாத்துக்குமே நீங்க வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா யாரையும் ஒதுக்காதீங்க. நமக்கு எதிரி திமுக தான். தயவு செஞ்சு நம்ம வந்து இன்னைக்கு தேர்தல் வந்துருச்சு, நமக்கு எதிரி திமுக. இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து 3 வருஷமா எவ்வளவு சிரமங்கள் பாத்தீங்கல்ல. அதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து சிறப்பா பணியாற்றி ஒவ்வொரு ஓட்டுகளும் முக்கியம். தயவு செஞ்சு இந்த ஓட்டு எடுத்து சிறப்பா செக் பண்ணுங்க. இப்ப 1ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு வந்து ஆர்ப்பாட்ட பொள்ளாச்சி இருக்கு. அதுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா எல்லாரும் நீங்க இங்க இருக்கக்கூடிய எத்தனை எந்தெந்த பகுதி எவ்வளவு வண்டி லிஸ்ட் எல்லாம் இப்ப போட்டு கொடுத்துட்டு போயிருங்க. கண்டிப்பா எல்லா பக்கம் வண்டியில எடுத்து கொடுத்துடலாம். நீங்க அதிகமா அந்த பொள்ளாச்சிக்கு எல்லாம் வந்து சேரணும். இது பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம். அதே போல அது திருமண பிரச்சாரம் வைக்க போறோம். அது லிஸ்ட் கேட்டு இருக்கிறோம். அதுக்கும் வந்து நீங்க ஒவ்வொரு பகுதியிலும் அந்த திருமண பிரச்சாரம் ஒவ்வொரு டிவிஷன்லயும் போடணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். அதுக்கும் நீங்க எல்லாம் அந்த எந்தெந்த பாயிண்ட் சொல்லி எடுத்து கொடுத்துருங்க. அதே போல அந்த மகளிர் அமைப்பு அந்த பாசறை அந்த 2 நாள் எனக்கு வேணும். எல்லாம் போட்டு முடிச்சிங்க நினைக்கிறது 4-5 மாசம் முன்னாடி சொன்னது. அதையும் நீங்க எல்லாம் எடுத்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு என்னன்னா அதே போல வார்டு செயலாளரும் அதே போல பகுதி செயலாளர் அதே போல ஒன்றிய செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் அடிக்கடி இந்த பூத் கமிட்டி மகளிர் குழு பாசறை இவங்க தொடர்புலயே இருங்க. ஒரு பூத்துக்கு ஒரு 59 பேர் தொடர்புலயே இருந்து அவங்களை இயக்கி விட்டுட்டே இருங்க. அது ரொம்ப முக்கியம். அது போட்டோம் நோட்ல எழுதி கொடுத்து விட்டுறக்கூடாது. அவங்களை தொடர்புலயே வச்சிருங்க. கண்டிப்பா நீங்க தொடர்பு வச்சுக்கணும் அன்போடு கேட்டு அது வந்து பாத்தீங்கன்னா அந்த 59 பேர் உங்களுக்கு தொடர்பு இருந்தாலே அந்த 59 பேர் குடும்பம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 200 ஓட்டுக்கு மேல வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம கட்சி ஓட்டுலாம் பார்க்கும்போது சர்வசாதாரண 400-500 ஓட்டு கரெக்டா நம்ம கவர் பண்ணிக்கலாம். அதை நீங்க சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டு மெயினா இந்த கூட்டம் போட்டது வந்து நம்ம பொள்ளாச்சி ஆர்ப்பாட்டம் சிறப்பா இருக்க வேண்டும். பாத்தீங்கன்னா தனித்தனி மாவட்டமா வச்சிருக்கோம், கட்சி மாவட்டமா. அது சிறப்பான முறையில் நீங்க எல்லாம் இங்க வர வேண்டும் என்று அன்போடு கேட்டு கண்டிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமான வாக்கு நம்ம தொகுதியில் வரணும். நம்ம தொகுதி சேர்ந்த எல்லாருமே இங்க இருக்கிறீங்க, எல்லாருமே இருக்கீங்க. எத்தனை பேர் இருக்கீங்க வந்து முக்கியமான எல்லாம் வந்திருக்கீங்க. உள்ளாட்சி பணிகள் நம்ம சேர்மன் வந்திருக்காங்க. அதே போல இங்க கவுன்சிலர் வந்திருக்காங்க. முன்னாள் உள்ளாட்சி பணி முன்னாள் சேர்மன் எல்லாம் வந்திருக்கீங்க. எல்லா பொறுப்பாளர் இருக்கீங்க. இங்க போய் ஒன்றிய செயலர் இருக்கீங்க, பகுதி செயலர் இருக்கீங்க, டிவிஷன் செயலர் இருக்கீங்க, பேரூராட்சியா இருக்கீங்க. எல்லா முக்கிய பொறுப்பாளர் அதே போல பொறுப்பு பார்க்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர் ஒவ்வொரு பகுதிக்கும் யார் யார் பொறுப்பாளர் இருக்கீங்க அவங்களும் வந்திருக்கீங்க. ஆகவே இது முக்கியமான கூட்டம் எல்லாருமே இருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம இப்ப இருந்தே வந்து அதிகபட்சமா சீக்கிரமா அறிவிச்சிருவாங்க தேர்தல். ஆகவே முழுமையான பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டு இது நமக்கு முக்கியமான நமக்கு எதிரி திமுக தான். அதே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே எந்த கட்சிக்காரத்தை சேர்றதில்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமீப காலத்துல எடப்பாடி அண்ணன் வந்து பொதுச்செயலாளர் வந்த பின்னால் அதிமுக மட்டும்தான் சேர்றாங்க, இளைஞர்கள் சேர்றாங்க. ஒவ்வொருத்தரும் டெய்லி சேர்ந்துட்டே இருக்கிறாங்க. நேற்று கூட பாத்தீங்கன்னா சூலூர் கூட்டத்தில் நிறைய இளைஞர்கள் சேர்ந்தாங்க. இந்த நைட்டு சூலூர் கூட்டத்தில் எல்லா பக்கம் சேர்றாங்க. இன்னைக்கு வந்து திமுக போறதில்ல, பிஜேபிக்கு போறதில்ல, எல்லாம் நம்ம பக்கம் வர்றாங்க. சமீப காலமா பாத்தீங்கன்னா எந்த கட்சிக்கு போறதில்லை. நீங்க பாருங்க. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி ஆர்ப்பாட்டம் குறித்த ஆலோசனை கூட்டத்தில் உரையாற்றினார். அதனை நேரலையில் பார்த்தோம்.